ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 19 ஆவணியுடைய 2ஆம் நாள் நடக்கக்கூடிய குரு நட்சத்திர பயிற்சியினால் இந்த 4 ராசிக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்பட போகுது. எந்த 4 ராசிக்காரங்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்பட போகுது அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது. ஸோ நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நமக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் விதின்னு நினைக்கிறோம். ஆனால் விதியெல்லாம் கிடையாது, எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். அதில் சில கிரகங்கள் சுபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த மாதிரி சுபத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக கருதப்படக்கூடிய குரு பகவான் இப்போ நட்சத்திர பயிற்சியை அடைகிறாரு. என்னைக்கு? ஆகஸ்ட் 19ஆம் தேதி அன்னைக்கு. அந்த குரு நட்சத்திர பயிற்சி அடையக்கூடிய காரணத்தினால 12 ராசிக்காரங்களுக்குமே நல்ல வளர்ச்சி ஏற்படும். ஆனால் பர்டிகுலராக சில 4 ராசிக்காரங்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்பட போகுது. அதனால் இந்த 4 ராசிக்காரங்க இப்போ தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா குரு நட்சத்திர பயிற்சி உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்கும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டார்ட் பண்ணக்கூடிய காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதனால் எந்த 4 ராசிக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்பட போகுது அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன். வீடியோவை பார்க்குறவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி வேத ஜோதிடத்தில் தேவர்களுடைய குருவாகவும் அறிவு, கல்வி, செல்வம், செழிப்பு ஆகியவற்றின் காரணியாகவும் கருதப்படுபவர் குரு பகவான். குருவை போல கொடுக்கவும் முடியாது, குருவை போல கெடுக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு குரு பகவான் ரொம்ப முக்கியமான கிரகமாக விளங்குறாரு. இந்த குரு பகவான் ஒரு ராசியில் ஓராண்டு காலம் பயணிப்பார். இது தவிர அவ்வப்போது நட்சத்திரத்தையும் மாற்றுவார். இப்படி குரு பகவானுடைய நிலையில் மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் காணப்படும். தற்போது குரு பகவான் தனது உச்ச ராசியான கடக ராசியில் பயணித்து வருகிறார். இந்நிலையில் குரு பகவான் ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஆயில்ய நட்சத்திரத்துக்குள் நுழைய இருக்கிறார். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தின் அதிபதி புதன் ஆவார். புதனின் நட்சத்திரத்திற்குள் குரு பகவான் நுழைவதால் அதன் தாக்கம் 12 ராசிக்காரங்க வாழ்விலையும் காணப்படும். குறிப்பாக 4 நட்சத்திரக்காரங்க இந்த நட்சத்திர பயிற்சியால் தொழில், கல்வி, நிதிநிலை போன்றவற்றில் நல்ல பலன்களை பெற இருப்பீங்க. அதுவும் பணிபுரிபவர்களுடைய வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதுவும் புதிய வருமான ஆதாரங்களும் உருவாகும். அதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இப்போ ஏற்படும். இப்போது இந்த குரு பகவானுடைய நட்சத்திர பயிற்சியால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் யார் என்பதை சொல்கிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இனி வரக்கூடிய நாளை பயன்படுத்திக்குங்க. சரி, வாங்க இப்போ எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குன்னா மிதுனமில் பிறந்த மிதுனம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. மிதுனம் ராசிக்காரங்க வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பலனை நோட் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு 2வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திர பயிற்சியினால் நிதி ரீதியாக இனி உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுவும் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக முடிவடையும். வருமானத்தில் கூட நல்ல உயர்வு ஏற்படும். வணிகர்களாக இருந்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மெயினாக சொத்து தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். அதுவும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். இந்த பயணங்கள் மேற்கொள்கிறதுனால மன அமைதி கிடைக்கும். அதனால் பயணங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக முடியும்.
அதனால் பயணங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு குருவுடைய நட்சத்திர பயிற்சியால் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம்ல பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்படுது. கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. குரு பகவானுடைய நட்சத்திர பயிற்சியினால் கடக ராசிக்கு வாழ்வில் உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு இப்போ வரப்போகுது. மன அழுத்தம்லாம் இருந்தால் அந்த மன அழுத்தம் குறைந்து வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்தோஷமானது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய வேலையை தொடங்குவதாக இருந்தால் இக்காலம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இக்காலம் உங்களுக்கு உகந்ததாக இருக்குது, எந்த ஒரு தடையும் வராது. வேலை அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் சில நல்ல செய்திகளை கூட பெறக்கூடும். வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவும் கிடைக்கும். இக்காலத்தில் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால புது விஷயங்கள் எது வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் என்பது கடக ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா தனுசில் பிறந்த ராசிக்கு குறிப்பிடப்படுது. தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கிறத தெரிஞ்சுக்குங்க. குரு பகவானுடைய நட்சத்திர பயிற்சியினால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு வெற்றிகள் இனி வந்து தானாக குவிய போகுது. ஒவ்வொரு வேலைகள்லேயும் நல்ல வெற்றியை பெறக்கூடும். தொழிலதிபர்களுக்கு இக்காலம் சிறப்பாக இருக்கும். வணிகர்கள் நல்ல லாபத்தை பெறுவீங்க. பணிபுரியவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் அதிர்ஷ்டங்கள் குவியும். அதனால் இந்த டைமை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக நான்காவதாக எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம்னா மீனமுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மீனம் ராசிக்காரங்க வீடியோ பாருங்கள், உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டங்கிறத தெரிஞ்சுக்குங்க. குரு பகவானுடைய நட்சத்திர பயிற்சியால் மீன ராசிக்காரங்களுக்கு நிதி நிலைமை வலுவடையும். அரசு தொடர்பான வேலைகள் உள்ள தடைகள் நீங்கும். முக்கியமான வேலைகளில் நல்ல வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலதிபர்களுக்கு உங்கள் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பணிபுரிபவர்களுக்கு புதிய திட்டங்கள் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். குடும்ப சூழல் இனிமையாக இருக்கும். பெற்றோருடைய ஆரோக்கியம் குறித்த கவலை நீங்கும். ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். அதாவது உங்கள் ராசிக்கு குருவுடைய நட்சத்திர பலன் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த 4 ராசிக்காரங்களுக்கு தாங்க நட்சத்திர பயிற்சியால் அதிர்ஷ்ட பலன். மற்ற ராசிக்காரங்களுக்கு குறைவாக தான் இருக்குது. அதனால் இந்த 4 ராசிக்காரங்க இந்த காலத்தை நல்லா பயன்படுத்திக்குங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உடனே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.